ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான சண்டே ஸ்பெஷலில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ நாளாக சந்திரகலா வீட்டில் இருந்துக்கிட்டே தன்னோட அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நம்ம டைரக்டர் நல்ல முடிவாக எடுத்திருக்காரு சொல்லலாம். நம்ம சந்திராவோட உண்மையான முகம் நம்ம சாமுஷருக்கு தெரிய வரப்போகுது. உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் சந்திரகலாவை வீட்டில் வச்சுருப்பாங்களா, அப்படி இல்லைனா சாமுடிச்சரியை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்களான்னு சொல்லிட்டு அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நம்ம கார்த்தி ரேவதி அணைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போது நம்ம சாமுடிச்சரி வந்து கார்த்தி ரேவதி ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ளே விடாமல் வாசல்லே நிற்க வச்சிடுறாங்க. என்ன தைரியம் இருந்தால் நீ வீட்டுக்குள்ளே வருவேன், நான் தான் சொல்லிட்டேன்ல, இனிமேட்டு உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த வீட்டுக்குள்ளே நீ வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கார்த்தியை செம்மையாக திட்டுறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அதான் புதையல் கிடச்சிருச்சுல, நீங்கள் எனக்கு கொடுத்த டைம் ஒரு நாளில் நான் புதையலை கண்டுபிடிச்சிட்டு வந்து கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி கேட்க, அதுக்கு சாமுடேஸ்வரி சொல்கிறாங்க, அது எப்படி நீயே புதையில ஒழிச்சு வச்சுப்ப, நீயே நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த புதையில கொண்டு வந்து குடிப்பியா, ஒன்னால நாங்கள் பட்ட அவமானம்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி சாமுடேஸ்வரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா வந்து சாமுடேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அப்படி சொல்லுக்கா, நீ இப்போ கேட்ட பாரு கேள்வி, அதுதான் உண்மை, அவன் நல்ல பேர் வாங்கணும், உன்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் இருக்கிற புதையில மறைச்சு வச்சு இந்த மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டால் மயில்வாகனம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சின்னத்தை, நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை, சகலை இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே எவ்வளோ அழகாக தீர்த்து வச்சுட்டு வந்தார், அதெல்லாம் என்ன மறந்துட்டீங்களா, சகலை பண்ண விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் இப்படியெல்லாம் பேசவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா வந்து சொல்கிறாங்க, ஏய் அவனுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டியா நீனு, அவனோட சாயம் வெளுத்து ரொம்ப நேரம் ஆச்சு, இனிமேட்டு அவனுக்காக என்ன பேசினாலும் இங்கே எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்புடேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையா எப்படி வந்தியோ அப்படியே போயிடு, இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டில் இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இந்த புதையலுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது, இந்த புதையலை யார் எடுத்தா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத நான் ஆதாரத்தோட உங்ககிட்ட நிரூபித்து காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜராஜன் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஈஸ்வரி, நீ மாப்பிள்ளைக்கு ஒரு நாள் டைம் கொடுத்த, அதுக்குள்ளே அவர் எப்படி புதையில கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி அவர் 2 நாள் டைம் கேட்குறாருல, அதுக்குள்ளே எப்படியாவது இதுக்கு காரணமானவங்கள கண்டுபிடிச்சி நிறுத்துவார் அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் சொல்ல, இது கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, என்னமாம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவன் சும்மா ஏதாவது ட்ராமா பண்ணுவான், அது எங்கள் அக்கா நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவன் என்ன முட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கத்த, நான் சொன்ன மாதிரியே 2 நாளில் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, எதனால இப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உங்ககிட்ட நான் ப்ரூவ் பண்ணி தான் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாமுடேஸ்வரி சொல்கிறாங்க, சரி உன்னால் அந்த 2 நாளுக்குள்ள எந்த ஒரு உண்மையுமே கண்டுபிடிக்க முடியலனா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் சாமுடேஸ்வரி சொல்கிறாங்க, சரி நீ சொன்னதுக்கு நான் 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே நீ எப்படியாவது இந்த புதையில யார் எடுத்தா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி என்கிட்ட நீ சொல்லணும், அப்படி இல்லைனா நீயா இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தியும் கண்டிப்பாக நான் உண்மையை நிரூபிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம மயில் கார்த்தி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவர் கண் முழிச்சாதான், அப்படி இல்லைனா கண்டிப்பாக நம்மளால எந்த ஒரு உண்மையுமே ப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மயில் சொல்கிறாங்க, சகல அவர் உயிர் பொழைச்சிருவாரா, அவர் இருக்கிற நிலைமையை பார்த்தா அவர் போய் சேர்ற மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை அந்த டாக்டர் கிட்ட நான் நல்லாவே பேசிட்டேன், அவருக்கு நாங்கள் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம், அவர் கண்டிப்பாக கண் முழிச்சிருவேன் தான் சொல்லியிருக்காரு, அதனால நம்ம அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து சிவனாண்டிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க, இங்கே பாருங்க, இங்கே நிலைமை ரொம்பவே மோசமாக போய்கிட்டு இருக்கு, அக்கா கார்த்தியை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா, ஆனால் அந்த கார்த்தி 2 நாளில் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சு நிரூபிச்சே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். அவன் மட்டும் உயிர் பொழைச்சி வந்தான், அவ்வளவு தான், அவன் எல்லா உண்மையுமே அக்கா கிட்ட சொல்லிடுவான், அப்புறம் உங்க கூட சேர்ந்து நானும் தான் மாட்டுவேன், நம்மளால அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, நீயே சந்திரா கவலைப்படுற, அவன் உயிரோட இருந்தால் தானே வந்து சாட்சி சொல்வான், அவனே நம்ம இல்லாமல் பண்ணிட்டா அவன் எப்படி வந்து சாட்சி சொல்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா வந்து சொல்கிறாங்க, அதுவும் நல்ல ஐடியா தான், சீக்கிரமாக அவனோட கதையை முடிச்சிருங்க, அப்படி இல்லைனா கார்த்தி இந்த வீட்டை விட்டு போக மாட்டான், நான் தான் இந்த வீட்டை விட்டு போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சொல்லிடுறாங்க. சிவனாண்டியா அவன் அட்மிட் ஆயிருக்கான், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அடே புதையில உன்னை மறைச்சு வைக்க சொன்னால் எங்களே காட்டி கொடுக்குற அளவுக்கு நீ வந்துட்டியா, இனிமேட்டு உன்னை உயிரோட விட்டா வேலைக்கு ஆகாதுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவனாண்டி முத்துவேல் 2 பேருமே வெளியில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி மயில் 2 பேருமே அவரை பற்றி டாக்டர் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த டாக்டர் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க சார், இன்னும் 2-3 டேஸில் அவர் நார்மல் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தியும் சரி நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இந்த சைடு நம்ம சிவனாடி முத்துவேல் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இவங்க 2 பேரும் எங்கேயாவது போவாங்க, இவனோட கதையை சீக்கிரம் முடிச்சுட்டு வரலான்னு பார்த்தா இவங்க என்னன்னா மசம் இங்கே நின்றுட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்தி மயில் 2 பேருமே ஒரு வேலை விஷயமா வெளியில் போயிடுறாங்க. அப்போதான் சிவனாண்டி, சித்தப்பா இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம், அவனோட கதையை நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் முகத்தில் மாட்டியிருக்க ஆக்சிஜன் மாஸ்க்கை அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. அவரும் ஆக்சிஜன் இல்லாமல் மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தான் நர்ஸும் அங்கே இல்லை. நம்ம கார்த்தி ஏதோ ஒரு விஷயமா வராங்க. அப்போ வரும்போது அவர் ரொம்ப திணறிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம கார்த்தி மயில் 2 பேருமே நர்ஸை கூப்பிட்றாங்க. என்ன நர்ஸ் இவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்கீங்க, இவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சோம், இவர் எப்படி நீங்கள் விட்டுட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே நர்ஸ் சொல்கிறாங்க, சாரி சார், நான் ஒரு வேலை விஷயமா போயிட்டேன், இனிமேட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கு மாட்டி விட்டுடுறாங்க. அப்போ தான் அவருக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. நம்ம கார்த்தி வந்து மயில் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இதெல்லாம் சிவனாண்டியோட வேலையாக தான் இருக்கும்னு தோணுது. நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த சிவனாண்டி, எங்கே இவன் உயிர் பொழைச்சி வந்துட்டா கண்டிப்பாக அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட கதையை முடிக்கிறதுக்காக தான் சிவனாண்டி போராடிக்கிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி மயில் கிட்ட சொல்ல, இது கிட்ட மயிலும் கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க. இப்போ என்ன சகலை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கார்த்தி வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க. இனிமேட்டு இவனை இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தா வேலைக்காகாது, இவரை வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட வேண்டியதான். ஆனால் அந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கார்த்தி மயில் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் சிவனாண்டி சந்திராவுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்திரா, இனிமேட்டு நம்மளை பிடிச்ச சனி ஒளிஞ்சது, அவனோட கதை முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா ரொம்பவே சந்தோஷப்படுறீங்க. என்னங்க சொல்கிறீங்க, அப்போ அவனோட கதையை முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க, ஆமாம் சந்திரா, அவனோட கதையை நாங்கள் முடிச்சிட்டோம், இனிமேட்டு நீ பயப்படாமல் தைரியமாக ஏறி, நம்ம நினச்ச மாதிரியே அந்த காத்தினால எந்த ஒரு உண்மையுமே நிரூபிக்க முடியாது, அவன் இந்த வீடை விட போயிட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே சந்திராவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரேவதியை பார்த்து மனசில் நினைக்கிறாங்க, ரேவதி இதோட இந்த கார்த்தி பையன் வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான், ஏன்னா அவனால் எந்த ஒரு உண்மையுமே நிரூபிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சந்திரா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து அவரை வேறு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. அப்போது 2 நாள் ஆகுது. நம்ம சமுஷரிக்கிட்ட சந்திரா வந்து சொல்கிறாங்க, அக்கா நீ கொடுத்த 2வது நாள் இதுக்குள்ளாம உண்மையை கண்டுபிடிக்கலனா அவன் என்ன சொல்லியிருக்கான் உன்கிட்ட, இந்த வீட்டை விட்டு நானே போயிடுறேன் தானே சொல்லியிருக்கான், அவனால் எந்த உண்மையுமே கண்டுபிடிக்க முடியல, அதனால உன் வேலையை நீ பார்த்தா தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, இரு சந்திரா அவன் வரட்டும், அவன் வந்து என்ன கதை சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சாமுடிச்சேரி கார்த்திக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி மயில் 2 பேருமே வராங்க. அப்போது நம்ம சந்திரா வந்து கேட்குறாங்க, என்னடா பெருசாக சொல்லிட்டு போனேன், இந்த 2 நாளில் இந்த புதையில யார் திருடினா அப்படின்றத கண்டுபிடிச்சி உங்கள் கண்ணு முன்னாடி ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டுவேன்னு சொன்னேன், இப்போ என்னன்னா ஒன்றுமே இல்லாமல் சும்மா வந்து நிற்கிற, அவ்வளவுதான், உன்னாலலாம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அந்த புதையில திருடினதே நீ தானே, ஸோ இந்த வீட்டை விட்டு நீ வெளியில் போகிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல, இது கேட்ட சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, ஆமாம் என் தங்கச்சி சொல்கிறது கரெக்டு தான், நீயா இந்த வீட்டை விட்டு போறியா இல்லை நான் உனக்கு கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கார்த்தி சொல்கிறாங்க, யார் சொன்னது கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு, நான் எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சிட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது இவன் புதுசாக ஒரு கதையை கிளப்புறான், அந்த ஆள் தான் செத்துட்டானே, இதுக்கப்புறம் எப்படி இவன் ஆதாரத்தை கொண்டு வருவான் அப்படிங்கிற மாதிரி சந்திரா யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம கார்த்தி வந்து அவரை வர வைக்கிறாங்க. இங்கே வாங்க நீங்களே எல்லா உண்மையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாமுஷரிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வைக்கிறாங்க. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, இந்த சிவனாண்டி முத்துவேல் 2 பேர் சொன்னதுனால தான் நான் அந்த புதையலை எடுத்துகிட்டு போயிட்டு ஆசிரமத்தில் குழி தோண்டி புதைச்சேன், எப்படியோ இவர் கண்டுபிடிச்சி அந்த புதையலையும் எடுத்துட்டாரு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன், ஆனால் நான் எங்கே உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேணுன்ட்டு சிவனாண்டி பயந்து என்னை காரை வச்சு அடித்து தூக்கி போட்டுட்டான், நான் உயிருக்கு போராடிட்டு இருந்தேன், என்னை இவர் தான் காப்பாற்றி இப்போ மறு உயிர் கொடுத்து உங்கள் முன்னாடி நிற்க வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திர சொல்கிறாங்க, நல்ல நாடகம் ஆடுறாங்க்கா, இவன் பேச்செல்லாம் நீ நம்பவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா இதுதாம்மா உண்மை, சிவனாண்டி தாம்மா இதுக்கு பின்னாடி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா வந்து செம்மையாக கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்பிச்சேரி சொல்கிறாங்க, நான் அப்போவே நினச்சேன் இந்த சிவனாண்டி பையனோட வேலையை தான் இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் ஏற்கனவே நம்ம குடும்பத்தை கெடுக்கணுன்ட்டு நிறைய வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம கார்த்தி மயில் 2 பேரும் சொல்கிறாங்க, அத்தை கண்டிப்பாக சிவனாண்டி முத்துவேல் 2 பேருமே வந்து நம்ம வீட்டில் இருந்து அந்த புதையில திருடிட்டு போயிருக்க முடியாது, இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாம்பிச்சேரி யோசிக்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, நம்ம வீட்டு ஆளுங்களை தவிர வேறு யாராலையுமே வீட்டுக்குள்ளே நுழையவும் முடியாது, அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமராலாம் கரெக்ட் டைமுக்கு ஆஃப் ஆகிருந்தது, ஸோ இதிலேருந்து என்ன தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்பிச்சேரி வந்து யோசிச்சுட்டு இருக்க. அப்போ தான் நம்ம மயில் வாகனம் சொல்கிறாங்க, வேற யார் இதோ நிற்கிறாங்களே சின்னத்தை, அவங்களோட வேலையாக தான் இருக்கும், அவங்களால மட்டும்தான் இந்த சிவனாடி கிட்ட அந்த புதையில தூக்கி கொடுத்துருக்க முடியும்.
அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில்வாகனம் வந்து சந்திராவை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரியோட பார்வை சந்திரா பக்கம் தான் திரும்புது. ஐயோ நல்லா மாட்டி விட்டுட்டாங்களே, இதுக்கப்புறம் நம்ம இதுலேருந்து தப்பிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி சந்திரா யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்காக்கா இவங்க நல்லா பொய் சொல்கிறாங்கக்கா, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எனக்கு என்னமோ இவன் டிரைவர் பையன் தான் ஏதோ பிளான் பண்ணி என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம சந்திரா வந்து இப்போயும் தப்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக கதை நல்லா இருக்காது. ஏன்னா ஏற்கனவே பல முறை இந்த மாதிரி சந்திரா மாற்ற மாதிரி வருவாங்க, கடைசி நேரத்தில் அவங்க தப்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த தடவை எவிடன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த தடவை சந்திரா மாட்டி தான் ஆகணும். சாமுண்டீஸ்வரி கையால் அவங்க கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளியே தான் ஆகணும். இந்த தடவை இது மட்டும் நடக்கலை, கண்டிப்பாக இந்த கேடி சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே கடுப்பாயிருவாங்க. டேரக்டருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் செம்ம டிஸ்டாக கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.